பிளாஸ்டாக இருக்கும் என எதிர்பார்த்த மக்களுக்கு வேஸ்ட் என சொல்லும்படிதான் இருக்கிறது என்று. விஜய் ஆட்சிக்கு வந்தா மாசம் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வரும் நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஊனு ஊதிட்டாரு. சோ இதுக்கு அடுத்து வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அதுக்கும் ஊனு ஊதிட்டாரு. சோ இதுக்கு அடுத்து வேலை இல்லைன்னா மாசம் 4000 ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அதுக்கும் ஊனு ஊதிட்டாரு. அப்ப என்னதான் ப்ரோ பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் மாற்றத்தை இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காரு. அதை பத்தி தான் டீடைலா சொல்ல போறேன். ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திற்கும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் மற்றும் லீன் சீசன் உதவியாக ரூபாய் 27,000. அரசு தற்போது பணியில்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. இதுக்கு அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஓடுகாலி முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஒரு 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து உதயநிதியை ஆபாச நிதி தான கூட போறேன் இதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. இனிமேல் அவர் ஆபாச நிதி தான் கூப்பிடணும், உதயநிதி கிடையாது. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் டீடைலா பார்த்தலாமா? சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் வேணா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரணும், அவர் ஆட்சிக்கு வந்தா பயங்கரமான மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி 35% மக்கள் வந்து நம்பி அவருக்கு ஓட்டு போட்டாங்க. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. சோ அவரு என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போறாரு அப்படின்றத பட்ஜெட்ல வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அந்த பட்ஜெட்டை வச்சு பார்க்கும்போது முதலமைச்சர் விஜய் ஒரு மாற்றத்தை கொண்டு வரல, ஜஸ்ட் பேரை மட்டும் தான் மாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது இங்க டிஎம்கே பண்ணது சூப்பர்னு சொல்ல வரல, அவங்களும் இதே மாதிரி சில பல திட்டங்களை வச்சு தான் இத்தனை வருஷமா நம்மளை ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதே தான் தலைவரும் பண்றாரு, பேரை மட்டும் மாத்தி அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்ல அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். சோ இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற திட்டங்களுக்கு வந்து பேரை மாத்திருக்காங்க. அதுலயும் நம்ம நிதியமைச்சர் இருக்காருல, எப்பா அவர் வாயில தமிழ் வந்து ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப கஷ்டப்படுது, வர மாட்டுது, திருக்குறள் தான் போட்டு சாவடிக்கிறாரு. எதுக்கு நிதியமைச்சர் அவர்களே? இதுல வேற பாத்தீங்கன்னா நீங்க காலேஜ் எல்லாம் வச்சு ரன் பண்றீங்க, தமிழ் வரலையே, தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க, தமிழே வரலையே, ரொம்ப கஷ்டப்படுற, தமிழ் தான் முக்குதுன்னு பார்த்தா இங்கிலீஷும் முக்குது, எனக்கு என்ன இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. குறுவீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி பூண்டுள்ளது. வட்டி செலவுத்திற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலையில் வளர்ச்சியுடன் இணைந்து கண்காணிப்பு முடிவான நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் நிர்வகித்து வருகிறது. கௌரவிப்பவர் நமது பல்வேறு விதிமுறைகள் பல அடுக்கு மற்றும் உயரமான நிலநுறம் பார்த்து கொண்டுதான் மனித வேலை முதலீடுகளை தமிழ்நாட்டு செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக அமைச்சரவையில் இருக்க யாருக்காவது தமிழ் ஒழுங்கா வருமா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகனை தவிர பார்த்து படிக்கும் போதே எல்லாருமே 10 மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு கொடுமையா படிச்சுட்டு இருக்கீங்க? நிதி அறிக்கை அவள் வந்து பார்த்து படிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்மளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியே தான் இருக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டம். முதலமைச்சரும் முக்குறாரு, அமைச்சர்களும் முக்குறாங்க. எப்பா ராஜ்மோகன் அவர்களே, நீங்களே வந்து எல்லா அறிக்கையும் வாங்கி படிச்சிருங்க, எந்தெந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விரும்பல, ஏன்னா எதையும் புதுசா கொண்டு வரல, எந்தெந்த ஸ்கீமுக்கு எல்லாம் பேரை மாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உலகம் உங்கள் கையில், அதாவது மடிக்கணினி திட்டம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி அந்த பேரை வச்சிட்டு இருந்தாங்க, அதை வந்து பாத்தீங்கன்னா வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்ற மாதிரி இவங்க மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு இருந்தது வெற்றி வீடு திட்டம் அப்படின்ற மாதிரி மாத்தி அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்து முதல்வர் படைப்பகம் அப்படின்னு இருந்தது டிஜிட்டல் நூலகம் அப்படின்ற மாதிரி மாத்திருக்காங்க. இது வந்து அன்பு சோலை திட்டம், அதாவது முதியவர்களுக்கு, சோ அதை வந்து பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையம் அப்படின்ற மாதிரி இவங்க மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்றத பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்ற மாதிரி மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நல்லினம் மகளிர் நில உரிமை திட்டம் அப்படின்னு திமுக ஆட்சியில் இருந்தது மண்ணின் மகள் திட்டம் அப்படின்ற மாதிரி மாத்திருக்காங்க. விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம் அப்படின்னு இருந்தது நவீன மிதிவண்டி திட்டம் அப்படின்ற மாதிரி மாத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி பேரை மட்டும் தான் மாத்திருக்காங்க, மற்றபடி வேற எதையும் மாத்தல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம பள்ளி கல்வித்துறைக்கு இவங்க ஒதுக்கி இருக்க அமௌண்ட் வந்து போன ஆட்சியை விட இந்த ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது 2000 கோடி கிட்ட கம்மியா அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ பசங்களோட பள்ளி கல்வித்துறைக்கு வந்து அலோகேட் பண்ண வேண்டிய அமௌண்ட் ரொம்ப கம்மியா பண்ணீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதை பத்தி உங்களுக்கு கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓவராலா இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது எந்த சேஞ்சும் இல்ல, பெரிய ஆப்பு மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆப்புன்னு சொன்னல, அது என்ன ஆப்புன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் வந்தா மாசம் 2500 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. கரெக்டா தரேன்னு சொன்னாரா இல்லையா? 6 மாசத்துல வந்துரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்பிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் வரப்போறது இல்ல. ஆப் எடுத்து சொல்லிட்டாரு. என்ன பண்ணிருக்காருன்னா மொத்தமா ஒதுக்குன அமௌண்ட்டே ரொம்ப கம்மியா ஒதுக்கிட்டாரு. தட் மீன்ஸ் மாசம் 1000 ரூபாய் இப்ப வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதாவது 1,30,00,000 மகளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் இப்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஃபண்டா மு.க. ஸ்டாலின் ஒதுக்குனது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 13,000 கோடி கிட்ட, 13,000 கோடி ஒதுக்குனாரு. ஆனா இப்ப முதலமைச்சர் விஜய் எவ்வளவு தெரியுமா ஒதுக்கி இருக்காரு? 9,818 கோடி கிட்ட தான் ஒதுக்கி இருக்காரு. எதுக்காக பாஸ் இவ்வளவு கம்மியா ஒதுக்குனாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்படிக்குதா? அதாவது மாசம் 2,500 ரூபாய் தர வேணாம், அவரு
மாசம் 1000 ரூபாவே பல பேருக்கு கட் பண்ண போறாரு. யார் யாருக்கெல்லாம் புடிங்கிட்டு போகுதுன்னு தெரியல. அண்ணன் வந்தா நல்லா பண்ணுவாருன்னாங்க, நல்லா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். உண்மையிலே அந்த மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு வந்திருக்கு, நிறைய பேர் பயனடைச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா முக ஸ்டாலினே பாத்தீங்கன்னா ஏமாத்த தான் செஞ்சாரு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு 1,30,00,000 மகளிருக்கு மட்டும் தான் கொடுத்தாரு. அதுவே ஒரு பெரிய பேக் ஃபயர் அவருக்கு ஆச்சு. இவருக்கு அதை விட பேக் ஃபயர் ஆக போகுது. ஏன்னா இவர் வந்து என்ன சொன்னாரு, அதே மாதிரி நான் எல்லாருக்கும் கொடுப்பேன், உங்களை மாதிரி பாரபட்சம் காமிக்க மாட்டேன், எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எல்லாருக்கும் கொடுப்பீங்களா? தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மகளிருக்கும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் கொடுப்பாரு, 2500 ரூபா கொடுப்பாரு நம்பிட்டு இருந்தாங்க. அவர் 2500 ரூபா கொடுக்க வேணாங்க, அவர் 1000 ரூபா கூட கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் முக ஸ்டாலின் கொடுத்துட்டு இருந்தார்ல, அதே விஷயத்தை வந்து கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்றத இங்க கேள்விக்குறிதான். பல பேருக்கு புடுங்க போறாரு. ஏன்னா ஒதுக்குன அமௌண்ட்டை கிட்டத்தட்ட 4000 கோடி கம்மியா ஒதுக்கி இருக்காரு. சோ எல்லாருக்கும் ஆப் எடுத்து சொருவிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுக்கடுத்து 6 சிலிண்டர் கொடுப்பான்னு சொன்னாங்களே, அதெல்லாம் இந்த பட்ஜெட்ல அதுக்காக ஃபண்டே அலாட் பண்ணல. சோ 6 சிலிண்டர் கனவா மட்டும் தான் இருக்கணும். 6 சிலிண்டர்லாம் அண்ணன் கொடுக்க மாட்டாரு. அதுக்கடுத்து வேலை கிடைக்கலனா மாசம் 4000 ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுக்கும் பெரிய ஆப் எடுத்து சொல்லிட்டாரு. என்ன ப்ரோ இது சரியான பித்தலாட்டமா இருக்கு, எலெக்ஷன் தேர்தல் மேனிஃபெஸ்டோல ஒரு மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணாம இருக்கிறது ஏமாத்து வேலை தானே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஏமாத்து வேலை தான். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இதுதான் டிஎம்கே பண்ணுச்சு, ஏடிஎம்கே பண்ணுச்சு, இப்ப டிவிகேவும் அதான் பண்ணுது. எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை தானே சொன்னோம். டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கேக்கும் ஒரு டிஃபரெண்ட்டும் இல்ல, மூணுமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஆனா நம்மளையே பாஸ் அந்த தேர்தல் அறிக்கையை பார்க்கும் போதே அப்பட்டமா தெரிஞ்சது, அவரோட அரசியல் செயல்பாடுகளை பார்க்கும் போதே அப்பட்டமா தெரிஞ்சது, இவங்க வந்து மாற்றம்லாம் இல்ல, ஜஸ்ட் ஏமாற்றம் மட்டும்தான் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. இந்த பட்ஜெட்ல அது கிளியரா தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நீங்க முக ஸ்டாலின் மூஞ்ச மாத்திட்டு முதலமைச்சர் மூஞ்ச வச்சா எப்படி ஒரு ஆட்சி நடக்குமோ அந்த ஆட்சி தான் அடுத்த 5 வருஷம் நடக்க போகுது. இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவர் ஜெயிச்சா இதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுதான் நடக்குது. முக ஸ்டாலின் எப்படி ஏமாத்தினாரோ அதே மாதிரி தான் இவரு ஏமாத்துறாரு. அவர் எல்லாருக்கும் சொல்லிட்டு 1,30,00,000 பேர் கொடுத்தாரு. இவர் எல்லாருக்கும் சொல்லிட்டு அந்த 1,30,00,000 இருந்து பாதி பேரை வந்து கழிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. 1,73,000 கோடி தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு வந்து கடன் வாங்க போகுது. உங்களுக்கு புரியுதுங்களா? கடன் வாங்க போகுது. முதலமைச்சர் விஜய் கடன் சொல்லிட்டு இருந்தாரு, இவ்வளவு கடன் வாங்கி வச்சுட்டு போனீங்க, இவரு என்ன கடத்தை வாங்குறாரு? இவரு பாத்தீங்கன்னா 1,73,000 கோடி கிட்ட கடன் வாங்க போறாரு. அப்புறம் என்ன மாற்றம்? கடன் தானே வாங்குறாரு. டிஎம்கே தான் இந்த அளவு தான் பண்ணிருக்கோம், இப்ப டிவிக்கு வந்து அந்த அளவு தான் பண்ணுது. இதை தாண்டா தலைப்பாடா அடிச்சுக்கிட்டோம். இபி ஏறுதா, கரண்ட் பில் ஏறுதா, ஏறதான் செய்யும். அது இறங்கவே இறங்காது. ஏன்னா ஒரு நிலையான மாற்றத்தை நோக்கி கவர்மெண்ட் போகாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஸ்கீம்ஸ் வச்சு மட்டுமே போகணும், மக்களை ஏமாத்தணும், ஓட்டு வாங்கணும்னு நினைச்சா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நடக்கும். இப்படிதான் எல்லாம் அனுபவிக்கணும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஃப்ரீ ஸ்கீம்ஸை நம்பவே கூடாது. எவன் ஒருத்தன் இலவசம் கொடுக்குறான்னு சொன்னா அவனை நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த தாலிக்கு தங்கம், தாய்மாமன் சீர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. தாலிக்கு தங்கம்னு இருந்தா இப்ப தாய்மாமன் சீர்னு மாத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணிருக்காரு. எவ்வளவு 812 கோடி என்னமோ ஒதுக்கி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டில் 6 to 7 லட்சம் கல்யாணம் நடக்குதுங்க. 6 to 7 லட்சம் கல்யாணம். சோ இதுக்கு கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட 6000 கோடி கிட்ட தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவர் ஒதுக்குனது எவ்வளோ? 812 கோடி. எங்க எப்படி கொடுக்க போறாரு, யாருக்கு கொடுக்க போறாரு? சோ அதுலயும் பாத்தீங்கன்னா ஏமாத்து வேலை தான். எப்படி 200 யூனிட் மின்சாரம் தரேன்னு சொல்லிட்டு தரா மாதிரி தந்து 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு தான் ஆப்பு வச்சாரோ, அது மட்டும் இல்ல 200 யூனிட் கொடுத்துட்டு எப்படி கரண்ட் பில்லை ஏத்தி மொத்தமா முடிச்சு விட்டாரோ, அதே மாதிரி எல்லாருக்கும் 8 கிராம் தங்கம், பட்டு போடவே, கல்யாணம் ஆகிறவங்களுக்குன்னு சொன்னார்ல, கொடுப்பாரு, நல்லா வெப்பாரு ஆப்ப தூக்கி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதுக்கான அமௌண்டே ஒதுக்கலங்க. 6000 கோடி தேவைப்படுற இடத்துல வெறும் 812 கோடி ஒதுக்குனா எத்தனை பேருக்கு கொடுப்பாரு? யாருக்கு கொடுப்பாரு? கட்சிக்காரங்களுக்கு மட்டும் கொடுப்பாரா? கட்சிக்காரங்களுக்கு மட்டும் கொடுப்பாரான்னு கேக்குறேன். இந்த ஃபண்ட் எப்படி பத்தும்? சில கூட்டத்துக்கு அது தெரியவே மாட்டுது, புரியவே மாட்டுது. அண்ணன் கொடுக்குறாரு. டேய் ஒதுக்குன அமௌண்டே கம்மிடா. 6 to 7 லட்சம் கல்யாணம் நடக்குதுடா. சரி அதெல்லாம் கழிச்சு விட்டுறேன், அப்படி இப்படி நீ கழிக்கிற 3 லட்சம் கல்யாணம் அப்படின்ற மாதிரி 3 லட்சம் பேருக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா தாய்மாமன் சீர் வந்து பண்ணணும். சோ எல்லாருக்கும் 1,000 நகை கொடுக்கணும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பட்டு புடவை கொடுக்கணும். சோ இதுக்கான அமௌண்ட்டா எப்படி பார்த்தாலும் பாதிக்கு பாதி நீ கணக்கு பண்ணா கூட ஒரு 3000 கோடி தேவைப்படுமே. இல்லையே, அதுக்கான அமௌண்ட் அங்க இல்லையே. 812 கோடி வச்சு நாக்கா வலிப்பாரு.
இந்த கேள்வியை கேட்டா நீங்க வந்து வன்மத்துல பேசுறீங்க, முதலமைச்சர் விஜய் விமர்சிக்கிறீங்க அப்படின்றானுங்க. டேய் யாரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பாண்டாலாம் இருக்காப்ல, இந்த மூவி ரிவ்யூ பண்ணிட்டு சுத்துவார்ல, இந்த பாண்டா பிஸ்மி இந்த மாதிரி வாடகை வாய்கள் இருக்குல்ல, இவனுங்கலாம் டிவி கேக்கு பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு தான் இருக்கானுங்க. எத்த வாங்கி குடிச்சானுங்க தெரியல, இவ்வளவு முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நல்லா லம்பா வாங்கியிருக்கானுங்க போல இருக்கு. ஆனா இவ்வளவு கேவலம் முட்டு கொடுக்குறானுங்க. ஆல்ரெடி இருக்கிற ஒரு திட்டத்துக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் அலாட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வாவ் வாட் அ சேஞ்ச். டேய் என்னடா இது சேஞ்ச்? உண்மையிலே உங்களுக்கு அரசியல் அறிவு இல்லையா, இல்ல வாங்கின காசுக்கு முட்டு கொடுக்குறீங்களா, இல்ல காசு வாங்குறதுக்காக முட்டு கொடுக்குறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு தெரியல. ஒரே டவுட்டா இருக்குது, எதுக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு. அதாவது சோலார் பேனல் இருக்குல்ல, இப்ப இந்த வீட்டு மாடியில வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணா அதுக்கு வந்து மானியம் வந்து கவர்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கு. 2013ல இருந்து இந்த ஸ்கீம் இருக்கு. 2013ல இருந்து இருக்கு. நான் கூட போன வருஷம் போய் விசாரிச்சு வந்த போடலான்னு. சோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்கீம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபண்ட் அலாட் பண்ணிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஃபண்ட் அலாட் பண்ணிருக்காங்க. என்ன மேட்டர்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம் அது 2013ல இருந்து இருக்குடா. இந்த தற்கூரி கூட்டத்துக்கு வந்து அது தெரியவே இல்லை. ஆல்ரெடி இருக்கிறதுக்கு அந்த அண்ணன் பேரை மாத்தி பாத்தீங்கன்னா புதுசா ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காரு. வாவ் வாட் அ சேஞ்ச். என்ன மாற்றம். மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. மக்களை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சட்டமன்றத்தில் அவர் உட்கார்றது பாருங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா, ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் தெரியாம ஒரு மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்களே. ஏன் அந்த மைக்கை பிடிச்சி அந்த ஸ்வாக் அதெல்லாம் காமிக்கும் போது நல்லா பிரிஸ்கா தானே இருந்தீங்க. ஏன் சார் இப்படி இருக்கீங்க? ஏதோ பறி கொடுத்தா மாதிரி இளவு வீட்டில் உட்கார்ந்து நிக்கிற மாதிரி உட்கார்ந்து நிக்கிறாரு. இவ்வளோ கேவலமா உட்கார்ந்துட்டு இருக்கா, கொஞ்சமாவது பிரிஸ்கா உட்காரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த சட்டமன்றம் கூடும் போது பாத்தீங்கன்னா எல்லாம் ஆளோட பாத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன நடக்க போகுது, என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி, இப்படி ஒரு மூஞ்ச பாக்குறதுக்கு நான் உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சமாவது பிரிஸ்கா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இதுக்கடுத்து அமைச்சர் ஆதவர்ஜுன் நேத்து ஒரு இதுல சொல்றாரு, இந்த மாதிரி உதயநிதியை வந்து நாங்க ஆபாச நிதி தான் கூட போறோம். இந்த அளவுக்கு பெண்களை வந்து கேவலப்படுத்தி பேசுறாரு. உங்க வீட்டுல அம்மா தங்கச்சி எல்லாமே இருக்காங்களே, இவ்வளவு கேவலப்படுத்தி அவங்க முன்னாடி பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இதுக்கப்புறம் உங்களை ஆபாச நிதி தான் கூட போறோம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் ஆதவர்ஜுன் பேசுறாரு. இனிமேட்டு அவர் ஆபாச நிதி தான் கூப்பிடணும், உதயநிதி கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் உதயநிதி கேள்வி கேட்டா சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் பதில் சொல்லக்கூடாது, நம்மளே சொல்லிக்கலாம். நான் சொல்றேன், செங்கோட்டையன் அவர் வந்து சொல்லட்டும், நம்ம அமைச்சர்களே சொல்லிப்போம். நான் இவர் ரேஞ்சுக்குலாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்ன கேள்வினா, பிரஸ் கேட்டா முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு. இப்ப எதிர்க்கட்சி தலைவர் அவங்க கேட்டாலும் பாத்தீங்கன்னா பதில் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அது சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்ப யாருக்கு தான் வாயை திறப்பாரு? யாரு தான் கேட்கணும்? யாரு கேட்டா ஒரு வாயை திறப்பாரு? எனக்கு புரியலையே. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி கேள்வி கேட்கறதுக்கு தான், அதுக்கும் பதில் சொல்லல, அதுவும் ரெடி பண்ணி ஸ்கிரிப்ட் வச்சு தான் படிச்சிட்டு இருக்காரு. அதுவே பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாது அப்படின்னா யாருக்கு தான் அந்த மனுஷன்? எனக்கு புரியல. கடவுளா யாருக்குமே பதில் சொல்ல மாட்டாரு. ஓட்டு போட்டு தானே போனாரு. மக்களோட கேள்வி தானே ஒவ்வொன்றும். மக்களோட கேள்வி தாங்க. திமுக மோசமான கட்சி தாங்க. இப்ப திமுக ஆட்சிக்கு வந்தா இப்ப எப்படி கஷ்டப்படுறோமோ அதே தான் அப்பயும் கஷ்டப்பட்டிருக்கோம். சீரியஸ்லி திமுக ஆட்சிக்கு வந்திருந்தாலும் இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா கரண்ட் பில் ஏறி இருக்கும், மக்களுக்கு எல்லா விலைவாசி ஏறும். ஏன்னா லாஸ்ட் 5 வருஷத்துல அதான் நடந்தது, திருப்பி அதான் நடக்கும். அதனால தான் டிவிகேவும் டிஎம்கேவும் ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா அவங்க கேட்கிற கேள்வி இப்ப மக்களோட கேள்வி தானே, அந்த கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும் தானே. அதை விட்டு நீங்க கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் விஜய் பதில் சொல்லக்கூடாது. அவர் உங்க ரேஞ்சுக்குலாம் பதில் சொல்ல மாட்டாரு. யார் ரேஞ்சுக்கு பதில் சொல்லுவாரு? யார் ரேஞ்சுக்கு? பிரஸ் பின்படி பதில் சொல்றீங்களா? பிரஸ் பார்த்தாலே பாம்பை பார்த்த மாதிரி ஓடுறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரஸுக்கும் பதில் சொல்ல மாட்டாரு, எதிர்க்கட்சிக்கும் பதில் சொல்ல மாட்டாரு. யாருக்கு தான் அவர் பதில் சொல்லுவாருன்னு தெரியல. யாருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டேய் சும்மாறா. எனிவேஸ், இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர், முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஓடுகாலி முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்றாரு. என்ன அப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நேத்து வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்கல்ல. சோ அப்ப வெளியே வந்துட்டு பிரஸ் மீட் பண்ணும்போது, திருச்சி ஏர்போர்ட்ல நினைக்கிறேன். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் பண்ணும்போது, இந்த மாதிரி நான் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள்லாம் இல்ல, நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்க தான், இந்த மாதிரி வந்து நான் வந்து ஓடி போறவங்களாம் இல்ல, நம்ம முதலமைச்சர் தான் பாத்தீங்கன்னா ஓடுகாலி முதலமைச்சர். அதாவது 30 பேர் இறந்தப்ப கூட அப்படி ஓடி போனாரு. சோ இவங்கலாம் வந்து என்ன மிரட்டி பார்க்கலாம் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சென்னையில் எங்கேருந்து நீங்க பத்திரிகையாளர் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டீங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார்னு. ஆனால் அதெல்லாம் காதில் வாங்காம ஒரு 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. சோ இப்போ இந்த ஓடுகாலி முதலமைச்சர் விஜய் வந்து பேசுறாங்க. ஆனா அது பிரச்சனையாக மாட்டுது. ஆனா தலைவியை பேசினா டக்குன்னு பிரச்சனை ஆயிடுது, உடனே அரெஸ்ட், உடனே கைமாதானா. அதாவது முதலமைச்சரை எப்படி வேணா பேசலாம், ஓடுகாலி முதலமைச்சர் என்ன வேணா பேசலாம் போல இருக்கு. ஆனா தலைவியை பேசினா உடனே கோவம் வருது, உடனே பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல இறங்குறாங்க, உடனே பாத்தீங்கன்னா கைது நடவடிக்கையில் இறங்குறாங்க.
புரியலையே, தலைவியோட பவரே பவர் தான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ், இந்த பட்ஜெட்டை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, டிஎம்கே ஒரு பட்ஜெட் போட்டா எப்படி இருக்குமோ அதே தான் டிவிகே போட்டாலும் இருக்கு. ஏடிஎம்கே ஒரு பட்ஜெட் போட்டா எப்படி இருக்குமோ அதே தான் டிவிகே போட்டாலும் இருக்கு. ஆனா இவங்க அதை மாற்றணும்னு கட்டமைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கூவாரை சுத்தப்படுத்துறதுக்கு வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்களே, அதாவது வெளிநாட்டுல இருக்க சில நதிகள் மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நதியை மாத்தணும், அங்க படகு சவாரி போகணும், கூவத்துல வந்து குழந்தைங்க குளிச்சு விளையாடணும், அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க. கூவம் மற்றும் அடையார் ஆறுகளில் பொதுமக்கள் படகு சவாரி செய்வதும் குழந்தைகள் ஆனந்த குழியில் ஈடுபடுவதையும் அனைத்து வயதினரும் நதிக்கரையில் உடற்பயிற்சி செய்து தூய்மையான காற்றை சுவாசிப்பதும் நமது அரசு உறுதி செய்யும். சோ அதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணிருக்காங்க. இதே தான் டிஎம்கேவும் பண்ணோம், இதே தான் ஏடிஎம்கேவும் பண்ணோம். ஆனா ரெண்டு கட்சியுமே வந்த உடனே பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ற வேலையில இறங்குவாங்க. ஆனா திருப்பியும் கூவமாவே இருக்கும். அதாவது என்ன பண்ணுவாங்க, நிதி ஒதுக்குவாங்க, ஆனா நதி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி அதுல வந்து பாத்தீங்கன்னா தாமரை எல்லாம் வளர ஆரம்பிக்கும், திருப்பி பாத்தீங்கன்னா ஆசமா தான் போவோம், அதே கூவாராவா அப்படியே தான் இருக்கும். ஆனா டிவிக்கே அதே மாதிரி ஃபண்ட் அலாட் பண்ணிருக்காங்க. இவங்க 5 வருஷம் முடியும் போது கூவாத்தை கிளீன் பண்றாங்களா, அதாவது கூவாத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி படகு சவாரி போற மாதிரியும் குழந்தைகள் வந்து குதிச்சு விளையாடுற மாதிரியும் ஒரு பார்க் மாதிரியும் செட்டப்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க. பார்க்கலாம் இவங்க அதை பண்றாங்களா அப்படின்ற மாதிரி. அட்லீஸ்ட் இந்த வருஷத்துல நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு எப்பா ஓகேப்பா டிவிக்கே வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் கொஞ்சம் மாற்றமா இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி மக்களுக்கு நம்ப தோணும். இல்ல அவங்கள மாதிரியே பேப்பர்ல மட்டும் சொல்லிட்டு, ஏன்னா இதே மாதிரி தான் அவங்களும் சொல்லுவாங்க, பேப்பர்ல மட்டும் சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா காணாம போயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்களே, அந்த மாதிரி சொல்லாம இருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.